ஹதீஸ் என்றால் என்ன என்ற விஷயங்களை சுருக்கமாக பார்ப்போம். பொதுவாக முஸ்லிம்களும் சரி, முஸ்லிம்கள் என்று சொன்னால் இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாது இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், பொதுவாக சொன்னால் பெயர் தாங்கி முஸ்லிம்கள், இன்னும் முஸ்லிம் இல்லாத நண்பர்கள், சகோதரர்கள், அது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அல்லது இஸ்லாத்தை அப்பொழுதுதான் சிறிது சிறிது படித்த அல்லது எப்பயாவது கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். அப்படிப்பட்டவர்கள் அடிக்கடி 2 வார்த்தைகளை கேட்பார்கள். அல்லாஹ் ரசூலுன்னு கேட்பாங்க, அடுத்தது குர்ஆன் ஹதீஸ்ன்னு கேட்பாங்க. அல்லாஹ் ரசூல்னா என்ன? அல்லாஹ் நம்மை படைத்த இறைவன், முஸ்லிம்களுடைய கடவுள் கிடையாது, இந்த அகிலத்தாருக்கு எல்லாம் அவன்தான் கடவுள், அவன்தான் இறைவன். ரசூல் என்றால் என்ன? இந்த உலகத்தில் மனிதர்களில் சிறந்தவராக இருந்து இறைவன் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இறை செய்தியை கொடுத்து மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பை கொடுக்கின்றான். அவர்கள்தான் இறை தூதர். அதுக்கு அரபியில் பெயர் தான் ரசூல். அடுத்தது குர்ஆன் என்று சொன்னால், இறைவன் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு, அந்த தூதருக்கு ஒரு சட்டத்தை, ஒரு புத்தகத்தை, ஒரு வேதத்தை கொடுத்து அதில் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும் அந்த வேதத்தில், அந்த சட்டத்தில் புகுத்தி ஒரு வேதமாக, ஒரு புத்தகமாக ஒரு சில ஆண்டுகளில் அது அவர்களுக்கு, இறை தூதர் அவர்களுக்கு இறங்கி இருக்கிறது. ஒவ்வொரு நபிக்கும், ஒவ்வொரு தூதருக்கும், ஒவ்வொரு ரசூலுக்கும் இந்த மாதிரி வேதங்கள் இறங்கியது. அதில் கடைசியாக வந்த தூதர் முஹம்மது நபியும் அவர்களுக்கு இறங்கிய வேதங்களிலே கடைசி இறங்கிய வேதம் திருக்குர்ஆன். அதை தான் குர்ஆன் என்று சொல்லுவோம். குர்ஆனுக்கு என்ன அர்த்தம்? அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதுதான் திருக்குர்ஆன், அல்லாஹுடைய வார்த்தை, இறை தூதர் மீது இறங்கிய வேதம், மனிதர்களுடைய வழிகாட்டி. இப்போ இந்த திருக்குர்ஆன் என்ன அர்த்தம்? குர்ஆனுக்கு அரபியில் வரக்கூடிய குர்ஆனுக்கு என்ன அர்த்தம்? அடிக்கடி படிக்கக்கூடிய. அதனால்தான் இறங்கிய முதல் வசனம் இக்ரா. அதே வார்த்தையோடு தொடர்புள்ளதான். இக்ரா, படியுங்கள். குர்ஆன் படிக்கக்கூடிய, அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு வேதம். இன்று இந்த உலகத்தில் அதிகமாக படிக்கக்கூடிய, மனனம் செய்கின்ற ஒரு புத்தகம் இருக்கிறது என்று சொன்னால் அது குர்ஆன் தான். அடுத்தபடியாக 2 பிரபலமான முஸ்லிம்களில் மத்தியில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஹதீஸ். ஹதீஸ் என்றால் என்ன? இன்றும் பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. சுருக்கமாக ஒரு ஹதீஸினுடைய அர்த்தம் மட்டும் பார்ப்போமே. பொதுவாக தமிழ் மொழியிலும் சரி, வேறு மொழியிலும் சரி, ஹதீஸ் ஒரு வார்த்தையுடைய அர்த்தம், ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு மலை, மலை, இந்த மாதிரி உச்சரிப்பு மாறி, எழுத்து மாறி வேறு அர்த்தங்கள் இருந்தாலும் ஒரே வார்த்தையில் 2 அர்த்தங்கள் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பல மொழிகள் இருந்தாலும், ஆனால் அரபிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்று தெரியுமா? ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம் அல்ல, 3 அர்த்தங்கள் அல்ல, 10, 20 கூட அல்ல, கிட்டத்தட்ட 500, 400, 300, 100க்கு மேற்பட்ட அர்த்தங்கள் இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு வாள் இருக்கும் பாருங்கள், அடிக்கக்கூடிய அந்த போரில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாளுக்கு அரபி மொழியில் 500 வார்த்தைகள், 500 அர்த்தங்கள் இருக்கிறது. அதுக்கு 500 பெயர்கள் இருக்கிறது. ஒரு பேரித்த பழம் ஒரு 24 மணி நேரங்களுக்கு 24 மணி நேரத்துடைய தனித்தனி பெயர்கள். இப்போ இந்த மாதிரி அரபி மொழிக்கு இந்த மாதிரி சிறப்பு இருப்பதின் காரணமாக தான் இறைவன் இந்த மொழியை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதற்காக தான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவன் சொல்லும் பொழுது இந்த திருக்குர்ஆனை அரபி மொழியில் இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன், இந்த குர்ஆனை அரபி மொழியில் இறக்கி இருக்கிறோம். எதற்காக? லஅல்லகும் தஅகிலூன், இதை இலகுவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். சைனீஸ் மொழியில், ஜப்பானீஸ் மொழி இந்த மாதிரி இருந்துருந்துச்சுன்னு அப்படின்னு சொன்னால், அப்போ அதை படிப்பதற்கு அதுக்குவே நமக்கு அதிகமாக ஒரு நேரம் எடுத்திருக்கும். ஆனால் இந்த குர்ஆன் அப்படிப்பட்டது கிடையாது. இலகுவாக சிறிது சிறிது வயதுள்ளவர்கள் எல்லாம் இந்த குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய காட்சிகளை, செய்திகளை கேட்கின்றோம், பார்க்கின்றோம். இப்போ அடுத்தபடியாக வரக்கூடிய அந்த ஹதீஸ், ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? முதலாவது, ஹதீஸ் என்ற வார்த்தைக்கு குர்ஆனிலே பல அர்த்தங்கள் உள்ளன. முதல் அர்த்தம் பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தாஹா 20வது அத்தியாயம், சூரத்துல் நாசிஆத் 78 அல்லது 79 கிட்டத்தட்ட ஒரு அத்தியாயம், இந்த சூரத்துல் நாசிஆத் 2 அத்தியாயங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை ஹல் அதாக்க ஹதீஸு மூசா.
நபியே, உமக்கு இந்த மூசாவுடைய சம்பவத்தை பற்றி தெரியுமா? உங்களுக்கு இந்த சம்பவம் வந்திருக்கிறதா? அதே சம்பந்தமாக இன்னொரு விஷயம், இன்னொரு செய்தி. ஹல் அத்தாக்க ஹதீஸுல் காஷியா, சூரத்துல் காஷியா 82வது அத்தியாயம். இந்த காஷியா, இந்த சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த வேதனை பற்றி உமக்கு செய்தி வந்திருக்கிறதா? அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? அப்போ அந்த ஹதீஸ் வரக்கூடிய வார்த்தைக்கு சம்பவம் என்று கூட அர்த்தம். அதே போன்று சூரத்து தாஹால இன்னும் பல சூறாக்களில், சூரத்து ஜாரியாத்தில் ஹல் அத்தாக்க ஹதீஸ் இப்ராஹிம் அல் முக்ரமீன், தைஃப் இப்ராஹிம் அல் முக்ரமீன், இப்ராஹிம் நபியிடம் அந்த விருந்தாளிகள் வந்த சம்பவம் உமக்கு தெரியுமா நபியே? அதே போன்று சூரத்துல் புரூஜ் 82வது அத்தியாயத்தில் ஹல் அத்தாக்க ஹதீஸுல் ஜுனூத், அந்த படையுள்ளவன் யார்? ஃபிரௌன், அவனுடைய சம்பவம் உமக்கு தெரியுமா நபியே? அப்போ இந்த மாதிரி ஹதீஸுக்கு அந்த இடத்தில் வரக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சம்பவம். ஹதீஸுக்கு அந்த வார்த்தை என்ன அர்த்தம்? சம்பவம். அதே போன்று இன்னொரு அர்த்தம், அந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்ன இருக்கிறது குர்ஆனிலே? சூரத்துல் யூசுப் 12வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அன் தஅவீலில் அஹாதீஸ், என்ன அர்த்தம்? கனவுடைய விளக்கத்தை இறைவா இனி எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாய். அப்போ அந்த இடத்தில் வரக்கூடிய ஹதீஸும் அதனுடைய பன்மை அஹாதீஸ், தஅவீலில் அஹாதீஸ், கனவுடைய விளக்கம். அப்போ அந்த இடத்தில் ஹதீஸுக்கு அர்த்தம் கனவு. 2 அர்த்தம் ஆயிடுச்சா? 3வது அர்த்தம், இந்த குர்ஆனுக்கு அர்த்தம், இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் குர்ஆன். இந்த ஹதீஸு குர்ஆனுக்காகவும் பயன்படுத்தியிருக்கிறது. நிறைய இடங்களில் பார்க்கலாம் ஹதீஸ் குர்ஆனுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்திருப்பான். சூரத்து ஷூராவுடைய வசனம், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், அழகிய வார்த்தை இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று சூரத்துல் தூர் 52வது அத்தியாயம், ஃபல்யஅது பிஹதீஸின் மிஸ்லிஹி இன் குன்தும் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் இந்த குர்ஆனை போல ஒரு வசனம் நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்ப்போம். ஹதீஸின் மிஸ்லிஹி, இந்த குர்ஆனை போல நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்ப்போம். இந்த குர்ஆனை நிராகரிக்கக்கூடியவர்களை நோக்கி அல்லாஹ் கேட்கின்றான். அதே போன்று சூரத்துல் முர்சலாத்துடைய கடைசி வசனம் 79வது அத்தியாயத்துடைய கடைசி வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 77வது அத்தியாயத்துடைய கடைசி வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபபிஐயி ஹதீஸின் பஅதஹு யுமினூன், நபியே இந்த குர்ஆனுக்கு பிறகு அவர்கள் எதன் மீது இதுக்கப்புறம் ஈமான் வைப்பார்கள், எதன் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள்? அப்போ அல்லாஹ் ஹதீஸுடைய அர்த்தத்தை பலவிதமாக பிரித்து சொல்கின்றான். அதே போன்று ஹதீஸுக்கு பொதுவாக வரக்கூடிய உண்மையான, அதுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அர்த்தம் பேச்சு, வார்த்தை. அல்லாஹ் சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தில் கூறுகின்றான், வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, பேச்சிலே அல்லாஹ்வை விட உண்மையான பேச்சிலே சிறந்தவர், உண்மையாளர் யாராக இருக்க முடியும்? அல்லாஹ்வை விட பேச்சில் உண்மையாளராக யாராக இருக்க முடியும்? இன்னொரு இடத்தில் வலா யக்துமூன் அல்லாஹ ஹதீஸா, அல்லாஹ் எந்த விதமான உண்மையான பேச்சை மறைக்கவும் மாட்டான். அப்போ இந்த மாதிரி ஹதீஸுக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் இதனுடைய உண்மையான அர்த்தம் குர்ஆன், ஹதீஸுடைய உண்மையான அர்த்தம் என்று சொன்னால் அதிகமாக இஸ்லாத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அர்த்தம் இஸ்திலாஹி மானி என்று அரபியில் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதிகமாக பயன்பாட்டில் வரக்கூடிய ஒரு அர்த்தம் எது குறிக்கிறது? ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு, அவர்கள் சொன்ன கட்டளை, அவர்கள் செய்த காரியம், அவர்கள் ஒரு விஷயத்தை அங்கீகரித்தது, அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், இந்த 3 தான் ஹதீஸ் என்று சொல்லுவோம். அப்போ குர்ஆன் ஹதீஸ் என்றால் என்ன? குர்ஆன் அல்லாஹுடைய வேதம், ஹதீஸ் இறை தூதருடைய வார்த்தை, அவர்களுடைய சொன்ன கட்டளை, அவர்கள் செய்த வழிமுறை, அவர்கள் ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை பார்த்து அதை அனுமதி தந்தது, அதுதான் ஹதீஸ். அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய பழக்கத்தை சஹாபாக்கள் மத்தியில் அதிகமாக உருவாக்கினார்கள். நீங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள். மக்கா நகரத்தில் நபி அவர்கள் உருவாகும் பொழுது தூதராக இப்போதுதான் வந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் எத்தனை பேர்? 11 பேர் தான். அந்த முழு மக்கா நகரத்தில் 11 பேர் தான் எழுத படிக்க தெரிந்தவர்கள். ஆனால் அதற்கு பிறகு இந்த குர்ஆனையும் அந்த ஹதீஸையும் நபிமொழியையும் எழுதக்கூடிய, ஹதீஸ் என்று சொன்னால் அந்த நபிமொழி, நபி சொன்ன அந்த செயல், சொன்ன அந்த பேச்சு வார்த்தை, இப்போ இந்த நபிமொழியை, அந்த ஹதீஸை, இந்த குர்ஆனை எழுதக்கூடிய அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்களுடைய எண்ணிக்கை
கடைசி வரை 40க்கு மேல் சஹாபாக்கள் நபித்தோழர்கள் உருவாகினார்கள். அப்போ இறை தூதர்கள் இந்த ஹதீஸையும் இந்த குர்ஆனையும் எழுதக்கூடிய கட்டளையிட்டார்கள். சில சஹாபாக்கள் சில விஷயங்களை மட்டும்தான் தன்னுடைய அந்த ஒரு புத்தகமாக எழுதி வைத்திருப்பார்கள். உதாரணத்திற்கு கணவன் மனைவியுடைய சட்டம், ஒரு நபித்தோழர் ஒரு நபியுடைய நபிமொழியை எழுதி அதை பாதுகாத்து வைத்திருப்பார். இன்னொரு நபித்தோழர் ஹலால் ஹராம், எது அனுமதிக்கப்பட்டது எது தடுக்கப்பட்டது, இதெல்லாம் தனித்தனியாக ஒரு சஹாபி முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அதை தனியாக எழுதி வைத்திருப்பார். அதே போன்று அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் சொல்லக்கூடிய இன்னொரு நபித்தோழர், அவர் ஒரு புத்தகமாகவே முதல் ஹதீஸ் புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்துக்கு பேர் அஸ்-சாதிகா. அதே போன்று அபூ ஹுரைரா கடைசி காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நபித்தோழர், அவரும் இந்த ஹதீஸை மனனம் செய்யக்கூடிய இரவு நேரத்தில் நபியுடைய இந்த நபிமொழியை மனனம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ ஹதீஸுடைய அர்த்தம் விளக்கம் என்ன? நபிமொழி, இறை தூதர் சொன்னதாக, இறை தூதர் செய்ததாக, அதே போன்று இறை தூதர் ஒரு விஷயத்தை அங்கீகரித்ததாக. இறை தூதர் கடைசியாக தன்னுடைய மரணத்துக்கு முன்பு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். ஹஜ்ஜத்துல் வதா சொல்லக்கூடிய கடைசியாக செய்த ஹஜ் 10வது ஹிஜ்ரி. இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பதற்கு 3 மாதங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக உரை நிகழ்த்தும் பொழுது சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் ஷைஐன், நான் உங்களிடத்தில் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கிறேன். லன் ததில்லும், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னதி, அந்த 2 விஷயம் நீங்கள் வலுவாக பிடித்து கொண்டால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். முதலாவது இறைவனுடைய வார்த்தை அல் குர்ஆன், இந்த வேதம் அல் குர்ஆன். இதை படித்து இதை புரிந்து தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் அவன் ஒருபோதும் வழி தவற மாட்டான். இது மட்டும் போதாது, இதனுடைய விளக்கம் ஹதீஸு கண்டிப்பாக தேவை. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றானே பல இடங்களில், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, நம்பிக்கையாளர்களே, அத்தியுல்லாஹ், அல்லாஹ்வை கடைப்பிடிங்கள், அவனுடைய பேச்சை கேட்டு நடங்கள், வ அத்தியுர் ரசூல், அவனுடைய தூதரையும் நீங்கள் பேச்சு கேட்டு நடங்கள், அவனையும் கடைப்பிடிங்கள், அவனையும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் பல இடங்களில் கூறுகின்றான். அப்பொழுதுதான் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளராக மாறலாம், லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்கள் மீது இரக்கம் காட்டப்படும் என்று இறைவன் திருக்குர்ஆனில் சொல்லுகின்றான். அப்போ இறை தூதர் கடைசியாக என்ன சொன்னார்கள்? இந்த 2 விஷயத்தை கட்டியாக பிடித்து கொண்டால், வலுவாக பிடித்து கொண்டால் அவர்கள் வழி தவற மாட்டார்கள். அப்போ இன்று முஸ்லிம்கள் வழி தவறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? இந்த 2ஐயும் விட்டு விட்டார்கள், இந்த 2இல் ஒன்றை விட்டு விட்டார்கள், அல்லது சிலர் இந்த 2ஐயும் முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள். அல்லாஹ் இறைவன் பாதுகாக்க வேண்டும். இந்த திருக்குர்ஆனை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த ஹதீஸ் கட்டாயமாக நிச்சயம் நமக்கு தேவை. இந்த நபிமொழியை கட்டாயமாக நாங்கள் படிக்க வேண்டும். நபிமொழி என்று சொன்னால் என்ன? இறை தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் சொன்னதாக, ஒரு மனிதன் காலை எழுந்தவுடன் என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், கணவன் மனைவி என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இறைவன் உடைய கட்டளை கேட்டு எப்படி வணக்க வழிபாடு செய்ய வேண்டும், எல்லா விஷயத்தையும் அந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டும். அதுதான் அல் ஹதீஸ். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நத்தரல்லாஹு இம்ரான் சமிஅ மகாலத்தி, அல்லாஹ் இறைவன் அந்த மனிதன் மீது அதிகமாக ரஹ்மத் கருணை செய்வானாக. எவன் மகாலத்தி சமிஅ மகாலத்தி, என்னுடைய ஒரு பேச்சை கேட்டு அதை கடைப்பிடித்து மற்றவர்களுக்கு எத்தி வைக்கின்றானோ அப்படிப்பட்ட மனிதன் மீது இறைவனுடைய சாந்தியும் கருணையும் உண்டாகட்டும். கடைசியாக இறை தூதர் அந்த உரையை கடைசியாக சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆய, என்னிடத்தில் கேட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதை மக்களுக்கு எடுத்து வையுங்கள், அது மக்களுக்கு போய் சொல்லுங்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இந்த குர்ஆனை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதோடு அந்த ஹதீஸையும் சேர்ந்து நாங்கள் படிக்க வேண்டும். இந்த குர்ஆன் நமக்கு போதுமானதுதான். ஆனால் இந்த குர்ஆன் சொல்லுகிறது, அந்த ஹதீஸை படியுங்கள், அந்த ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, இறை தூதர் உங்களுக்கு என்ன கொடுத்தார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை தடுத்தார்களோ அதிலிருந்து நீங்கள் விலகியிருங்கள். இறைவன் நம் அனைவருக்கும் இந்த குர்ஆனையும் இந்த ஹதீஸையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையும் படித்து புரிந்து தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸ் சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்களில் சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும், ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் எல்லோருக்கும்
இந்த ஹதீஸ் மக்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 4 பிரிவில் பிரித்து அதனுடைய ஒரு ஹதீஸ், சிறிய ஹதீஸ் புத்தகம் 100 நபிமொழி, 100 ஹதீஸு என்ற 100 நபிமொழி என்று அதை தொகுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஹதீஸ் புத்தகத்தில் நபிமொழி எந்தெந்த நபிமொழிகள் இருக்குது என்று சொன்னால், இறைவன் யார், இறைத்தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்தார்கள், உதாரணத்திற்கு எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி கழிவறைக்கு போக வேண்டும், என்ன வார்த்தை படிக்க வேண்டும், இதெல்லாம் இந்த ஹதீஸ் புத்தகத்தில் இருக்கிறது. இதையும் கண்டிப்பாக படித்து பாருங்கள். தொடர்புள்ளவர் இதை வேணும் என்றவர்கள் இதில் தொடர்பு கொள்ளலாம். அதே போன்று இந்த குர்ஆன், இந்த திருக்குர்ஆன், இதை தான் இறைத்தூதர், இதனுடைய விளக்கம் தான் அந்த ஹதீஸ், அந்த நபிமொழி. இப்போ இந்த குர்ஆன் யாருக்கு வேணுமோ அவர்களும் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கும் இந்த திருக்குர்ஆன் அன்பளிப்பாக வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.